கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 5:45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். எப்படி செய்வதனால் இதே மத்தேயு 5:44 சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இல்லையா? இது நடக்கக்கூடியதா? சாத்தியமா? சாத்தியமே. நடக்கும். எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே, நான் என் சத்துருவை சிநேகிக்கிறதுக்கு கற்றுத்தாங்கப்பா, எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க கற்றுத்தாங்கப்பா, எங்களை பகைகளுக்கு நன்மை செய்ய கற்றுத்தாங்கப்பா, எங்களை நிந்திகளுக்காக துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபிக்க கற்றுத்தாங்கப்பா. இப்படி கேட்கும்போது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஏனென்றால் அவர் செய்ததை சொல்லி கொடுக்கிறவர், செய்கிறதை சொல்லுகிறவர், சொல்லுகிறதை செய்கிற தேவன். அவர் கூட சத்துருவை நேசித்தார். சிலுவையில தொங்கும் போது கூட பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி வேண்டுதல் செய்கிறார். துன்பப்படுத்துவர்களுக்காக, நிந்திக்கிறவர்களுக்காக, அவரை கேலி பரியாசமானவங்களுக்காக ஜெபம் பண்றார், மன்னிக்க சொல்லி. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஆண்டவருடைய பண்புகளை தரித்து கொண்டு அவரை போல நாம சத்துருக்களை சிநேகிப்போம், சபிகளை ஆசீர்வதிப்போம், பகைகளுக்கு நன்மை செய்வோம், நிந்திகளுக்காக துன்பப்படுத்துவதை ஜெபம் பண்ணுவோம். இப்படி செய்யும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நாம புத்திரராய் குமாரராய் இருப்போம் என்பதில் எல்லளவு சந்தேகமே இல்லை. செய்வோம், அவருடைய புத்திரராய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தாப்புனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல நிறைய வார்த்தைக்கு நன்றியப்பா. இந்த வார்த்தை வசனம் சொல்ற பிரகாரம் செய்வது மாம்சீக பிரகாரமாய் கடினமானது ஒன்று. ஆனாலும் கூட ஆண்டவருடைய சத்தியத்தை கீழ்ப்படியும் போது, சத்தியத்துக்கு செவி கொடுக்கும் போது அது லேசான காரியம். உம்மை போல நாங்கள் மாற உதவிச்சிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.